ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கேது கோச்சாரத்தில் போகக்கூடிய சுயசாரம் பெறக்கூடிய பலன்களை பற்றி சொல்லக்கூடியது. 12 லக்னத்திற்கும் தனித்தனி பதிவுகள். முதல் பதிவாக இப்போ மேஷ லக்னத்திற்கு கேதுவினுடைய சுயசார பலன்களை பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இந்த கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சிம்மராசியில் நட்சத்திர சாரம் மாறி பிரவேசிக்கிறார். இதற்கென்று ஒரு பிரத்யேகமான பலன்கள் உண்டு. இப்போ மேஷத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கார் கேது. இது வரைக்கும் பூர நட்சத்திரத்தில் இருந்தவர் இப்போ ரிவர்ஸில் மக நட்சத்திரத்தில் வர்றாரு. இதனுடைய ஒரு மாறுபாடுகள் எப்படி நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கேது அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும், ராகு விட கேதுல. ஏனென்றால் கேது என்பவர் டிட்டாச்மெண்ட் பாலிசி, எதையுமே வெட்டி விடுறவர், வேணான்னு சொல்கிறவர். எதை வேணான்னு சொல்ல போகிறாரு அப்படின்னா, தான் இருக்கிற இடத்துலையும் தான் இருக்கிற நட்சத்திரத்தின்படியும் தான் சேர்ந்த கிரகங்களின் படியும் அவர் சில விஷயங்களை சொல்லுவார். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் மேஷ லக்னம் அப்படின்னா உங்களுக்கு லக்னத்திலேயே புள்ளி அமையிறது கேதுவனுடைய புள்ளி. அஸ்வினி லக்ன புள்ளியாக அமைந்தால் அப்படின்னா நம்ம கேதுவனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறோன்னு அர்த்தம். அந்த மாதிரி அஸ்வினி லக்ன புள்ளியாக அமையும் போதே 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நமக்கு கேதுவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடுது. இந்த 5ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியம். 9ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானம். அது மட்டும் இல்லை, நமக்கு தெய்வ அனுகிரகம், தேவதாவசியம், அனைத்து விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இதையெல்லாம் அறிவை கொடுக்கறது இந்த 9ஆம் இடம். அப்போ நம்ம பூர்வீகம், நம்ம பாரம்பரியம், நம்ம பூர்வ புண்ணியம், முன்ஜென்ம கர்மா எல்லாத்துலேயுமே இந்த 1, 5, 9ங்கிறது மேஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உள்ள வச்சிருக்கு. அதில் இந்த 5ஆம் இடம்ங்கிற மக நட்சத்திரம்ங்கிறது பித்ரு தேவதைகள் அதனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அப்போ நம்முடைய பாரம்பரியம், நம்மளுடைய முன்னோர்கள் இது சார்ந்து சில கர்மாக்களை அனுபவிக்கத்தான் நாம் பிறந்திருக்கோங்கிறத அதை உறுதிப்படுத்துகிறது. அந்த 5ஆம் இடத்திலேயே அவர் சுயபலம் பெற்று சொந்த நட்சத்திரத்திலேயே பிரவேசிக்கும் போது அந்த 5ஆம் இடத்தை கெடுப்பாரா கொடுப்பாரா? இந்த 5ஆம் இடம்ங்கிறது என்ன? நம்மளுடைய அருள். அதாவது குழந்தையும் 5ஆம் இடம்தான், நமக்கு கலைகளும் 5ஆம் இடம்தான், தெய்வீகமும் 5ஆம் இடம்தான், அதே மாதிரி காதலும் 5ஆம் இடம்தான், விளையாட்டும் 5ஆம் இடம்தான், வேத பாராயணங்கள் படிப்பதும் 5ஆம் இடம்தான், இப்படிப்பட்ட பொழுதுபோக்குகளை கொண்டதும் 5ஆம் இடம்தான். இப்படிப்பட்ட ஒரு வகையில் நம்ம ஜனன ஜாதகத்தில் நல்ல கேதுவாக அமைந்திருந்தார் என்றால், அல்லது கேது நட்சத்திரத்தில் இப்போ அஸ்வினியிலோ மகத்திலேயோ அல்லது மூலத்திலேயோ, அதாவது மேஷம், சிம்மம், தனுசு, இதில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கேதுனுடைய பலன் உங்களுக்கு ஒத்துப்போகும். ஏனென்றால் அந்த கிரகங்களுடைய தொடர்புக்கு கேது ஆளாகிறார். அப்போ அந்த சர்க்கியூட்டில் அது இப்போ உங்களுக்கு சூரியனாகவே இருந்ததுன்னு வைங்க. கேது நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தார் அப்படின்னா தந்தை வழி அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா தந்தை வழியில் நன்மைகளை கொடுப்பார், தெய்வ அனுகிரகத்தை கொடுப்பார், அமானுஷ்யத்தை ஏற்படுத்துவார். இப்போ நிறைய பேருக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் மேலே ஆசை இருக்கும். அதே மாதிரி உபாசனை தேவதைகள் மூலம் தேவதா வசியத்துக்கு ஆசை இருக்கும். அதே மாதிரி பக்தி மார்க்கத்தில் போகிறதுல கூட தத்துவ ரீதியாக ஆன்மீகத்தை வளர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அதற்கெல்லாம் இந்த கேது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அருள் ஞானம் என்கின்ற விஷயத்தை பூஸ்டப் பண்ணுவார். அதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு உங்கள் பாரம்பரியம், உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்திலிருந்தே அதுக்கு உண்டான ரூட்டுகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த கேது இப்போ செய்ய போகிறார். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் விட்டுருங்க, சந்திரன் டெய்லி நகரக்கூடியவர். செவ்வாய் கிரகம் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அதீதமாக உணர்ச்சி வசப்படுறது,
பிறந்தவர்கள் கூட பிறந்தவர்கள் சம்மந்தப்பட்டதில் நம்ம வந்து எமோஷன் ஆகிறது. அப்போ அது நல்ல கேதுவாக இருந்தால், பாசிட்டிவான பாவத்தை இயக்கிற மாதிரி இருந்தால் தீய பலன்களை தராது. அதாவது சொந்த பந்தத்தில் இந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் கூட அது எப்படிப்பட்ட அந்யோன்யம், கேதுவுக்கும் செவ்வாயும் என்ன கனெக்ஷன், எப்படிப்பட்ட ஒரு எமோஷனை ஏற்படுத்தும்னா, ஒரு அரகண்டாக பிஹேவ் பண்ணுறது. அதாவது முன்கோபமாக ஒரு பாசத்தை கூட முன்கோபமாக செலுத்துறது, ஒரு ஆக்கிரமிப்போடு செலுத்துறது, ஒரு அதிகாரத்தோட பாசம் வைக்கிறது, ஓவர் பொசசிவ்னஸோட பிஹேவ் பண்ணுறது, அதீதமான காம உணர்வு, இதையெல்லாம் தான் இந்த கேது செவ்வாயினுடைய கனெக்டிவிட்டி நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ அதே கேதுனுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா, இப்போ நமக்குடைய திருமண வாழ்க்கை, குழந்தை பேரு, பெண் குழந்தை அல்லது சகோதரி வர்க்கம், தந்தை கூட பிறந்த சகோதரிகள், அத்தைமார்கள், இது மாதிரி சம்பந்தப்பட்ட கனெக்டிவிட்டியை அங்கே கேது உருவாக்குவார். அதன் மூலமாக நிகழ்வுகள் வந்து நமக்கு தொடர்புகள் அமையும். ஈவன் திருமண காரியங்களுக்கு கூட இது வந்து ஒரு பாசிட்டிவாக நடக்கும். பொதுவாக கேதுவை சூது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மாதிரி ஒரு வஞ்சக செயல் புரிகின்ற கிரகம். இப்போ சனியை எப்படி சொல்கிறோம், அது மாதிரி ஒரு அந்த மாதிரி கிரகம் இருந்தாலும் அந்த பாவம் 5ஆம் பாவம் அப்படின்னு இருக்கும்போது அந்த பாவத்துக்கு அது நல்லது தான் பண்ணும். இப்போ ஒரு கலைகள் இருக்கிறீங்க, அதில் வந்து இப்போ ஒரு சினிமாவில் ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னா, இப்போ செவ்வாய் கேது காம்பினேஷன் அப்படின்னா அது எமோஷனல் கேரக்டரில் நடிப்பார். ஒரு வில்லன் வேஷம், இந்த மாதிரி எமோஷனல் கேரக்டர், கோபதாபப்படுறது, சண்டை போடுறது, இது மாதிரியான கேரக்டரில் நடிப்பார். அதே சுக்கிரனாக இருந்தால் கவர்ச்சிகரமான கேரக்டரில் நடப்பார். அதை வந்து எமோஷனலை வந்து கேதுன்றது ஒரு கொஞ்சம் சூது கலந்து அதை செயல்படுத்துவார். இப்போ ராகு கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னு வைங்க, அதீதமான உங்களுக்கு விளையாட்டுகளில் இன்ட்ரெஸ்ட்டு, அதீதமான கற்பனைகள், உணவு உண்றதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரி வேலை செய்வேன். அதே குரு காம்பினேஷன் இருந்ததுன்னு வைங்க, இப்போ உங்கள் மேஷ லக்னத்திலேயே கேது நட்சத்திரத்திலேயோ 5ஆம் இடமான சிம்மத்திலேயோ அல்லது 9ஆம் இடமான தனுசுலேயோ கேது நட்சத்திரத்தில் குரு இருந்தார்னு வைங்க, அப்போ ஆன்மீக ரீதியாக பெரிய டெவலப் பண்ணி விட்டுருவார். அப்போ இந்த கேது தத்துவத்தை உபதேசிக்க வருகிறார். சரி, என்ன பலன்? இதே சனி இருந்ததுன்னு வைங்க, ரொம்ப வந்து தாமச குணத்தை ஏற்படுத்திடுவார். நமக்கு எல்லாத்துலேயுமே சலிப்பு, வாழ்க்கையில் வெறுப்பு, நான் வந்து எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு சோம்பலாக இருக்கிறது. அதாவது தாமச குணம் என்றால் எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் விரக்திய மனோபாவத்தில் இருக்கிறது, கிட்டத்தட்ட சன்னியாசி யோகத்தை கொடுக்கறது. இந்த மாதிரி இந்த கன்ஜெக்ஷன் லெவலில் இப்போ மேஷத்துக்கு இந்த 7 மாதத்தில் இது மாதிரியான விஷயங்களை நாம் வந்து உங்கள் ஜாதகப்படி நீங்கள் டேலி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் எதுக்கு பாசிட்டிவ் எதுக்கு நெகட்டிவ் அப்படின்னா, உங்களுக்கு கேதுவனுடைய திசையோ புத்தியோ அந்தரமாக நடந்தால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இல்லை. ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நல்லா இல்லை. ஆனால் கமிஷன் வகையில் செய்கிறதோ, ஆன்மீகத்தை தொழிலாக பண்ணுறதோ, ஒரு ப்ராஜெக்டில் ஈடுபடுறதோ, இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் அடிக்கடி வேலை வாய்ப்பு பறிபோகிறது, வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறதுங்கிற விஷயத்த யாருக்கெல்லாம் கேது திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஏற்படுத்துங்கிறத மறந்துட வேண்டாம். அதனால் இந்த கேது சுயசாரம் பெறுவதில் மிகப்பெரிய ஆன்மீக சக்தி இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது, நமக்கு நம்முடைய பூர்வ கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை தொடர்பு படுத்தி நீங்கள் மற்ற பலன்களை பார்த்துக்கலாம். எந்த ஒரு பெயர்ச்சி, எந்த ஒரு கிரகசார மாற்றமும் அவரவர்களுடைய திசா புத்தி அந்தர சூட்சுமம் ரீதியாகத்தான் பலன் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.